அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் குவைத் டிரைவர் லைஃப். நான் இப்போ ஒரு உண்மை சம்பந்தமாக சொல்ல போகிறேன். குவைத்தில் சுலைபிஹாத்துங்கிற ஏரியாவில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சப்ஸ்கிரைபரு இருந்தாப்பில். அவர் குவைத்துக்கு போய் 1 இயர் ஆகிடுச்சு. சம்பளம் 120 ரூபா சொல்லியிருக்காங்க. போன ஒரு 6 மாத காலத்தில் சம்பளம்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, சாப்பாடு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக ஆக அதிகமான வேலை கொடுக்குறது, 2 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு வேலை கொடுக்குறது, சத்தம் போடுறது, கழுதை நாயின்னு திட்டுறது, ஹைவான்னு திட்டுறது, இப்படி தான் வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பையன் ஓரளவுக்கு மேலே தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாப்புல, நான் ஐடி அடிக்க வேணாம், ஊருக்கு போனேன். இல்லை நான் ஐடி அடித்து தரேன், உனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் தானேன்னு சொல்லிட்டு அவர் நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடியை அடிக்காமல் டிக்கெட்டை போட்டு அன்றைக்கே ஊருக்கு அனுப்பிட்டாங்க. ஐடி முடியுது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே. போகிற நண்பர்கள் கரெக்டாக நல்ல வீடானு விசாரிச்சுக்கிட்டு போங்க. மெயினாக அக்ரிமெண்ட் பேப்பர் கையில் வாங்காமல் போகாதீங்க. அக்ரிமெண்ட் பேப்பர் இருந்தால் தான் நம்ம எம்பாசியில் நம்ம போய் சொன்னாலும் நம்மளோட குறைகளை அவங்க தீர்த்து வைப்பாங்க, ஊருக்கு அனுப்புவாங்க, வேறு ஆள்கிட்ட மாற்றி விடுவாங்க. தயவு செஞ்சு பார்த்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ் வேறு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.